ஒருத்தன் காதல் லவ் பண்ணிட்டான் ஒரு பிள்ளைய. வீட்டில் எதிர்ப்பு. அந்த பிள்ளைய நீ கட்டின காலை வெட்டி பிடிவேன். அவன் சங்காத்தியமாக நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இவன் அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருப்பான்னா, என்ன நடந்தாலும் உன்னைய தாண்டி நான் கட்டுவேன், என் உசுரே போனாலும் உன்னைய நான் கட்டாமல் விட மாட்டேன். அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் அடித்து கொன்னாலும் உன் மடியில் தான் வந்து பணமாக விழுவேன். 2 பேரும் அப்படி பேசிவிட்டு ஃபோனில் கண்டது கிடையதெல்லாம் பேசி அந்த பேசினதை ரெக்கார்டு வேறு பண்ணி வச்சுக்குவேன் ஃபோனில். என் வீட்டில் அடித்து கொன்னாலும் உன் மடியில் தான் பணமாக விழுவேன். அதையே போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அடித்து கொன்னாலும் பணமாக தான். வீட்டில் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை முகரையில் முழிச்ச கொப்பேன் யாருன்னு நீ அப்புறம் பாடுறா. இந்த நிலைமையில் அவன் என்ன செய்வேன்? அவங்க அப்பா சொல்லுவார், நீ எப்படி இருந்தால் நான் உன்னை எப்படி ஆக்கியிருக்கேன் தெரியுமா? கை வண்டி இழுத்து மூட்டை தூக்கி உங்கள் ஒப்பே உன்னை காலேஜில் படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்குனா எவ்வளோ ஒருத்திக்காக நீ உயிரை கொடுப்பியாடா. அப்போ மனசு 2ஆக பிரியுது. இந்த பக்கம் அப்பா இருக்கார், இந்த பக்கம் அந்த பிள்ளை. அவங்க அப்பா டயலாக் பேசுகிறாரு, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். டக்குன்னு இங்கே திரும்புகிறேன். அந்த பிள்ளை, செத்தாலும் உன் மடியில் தான் வந்து விழுவேன். யாரடா டேய், எப்பா எப்பா எனக்காக நீ உசுரே கொடுத்துட்டியப்பா, உன்னை விட்டுட்டு எப்படிப்பா அந்த பிள்ளைகிட்ட போகிறது? எனக்கு நீ தான்ப்பா, அப்பாட்டே போயிடுவான், அவளும் வேணாம் ஒரு கழுதையும் வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன். அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிடுறேன், பா அந்த பிள்ளை எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு நீ எந்த பிள்ளைய பார்க்குறியோ அதை நான் கட்டிடுறேன்ப்பா அப்படின்றேன். சொல்லிட்டு வந்து உட்காடுறேன். அந்த பிள்ளை டயலாக் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ வர சொல்லிடுச்சு வேறு ஒரு இடத்துக்கு. ரகசியம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கையை பிடிச்சி எங்கள் அப்பாட்ட இப்படி சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒன்றே நான் கைவிட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்ட்டேன். என்னையா பண்ணுவேன்? இதைத்தான் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் அருமையாக பாடுவார். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி? கடவுளை தண்டிக்கணும்டாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறேன். மனசு என்ன பாடுபடுது. இந்த நேரத்தில் அவனை சாப்பிட சொல்லுங்க, சாப்பிடுவானா? டேய் 6 பேக் சூர்யா மாதிரி போய் 6 ஆகுது பேக் ஆகுது, எனக்கு அந்த பிள்ளைய அடைய வரைக்கும் எனக்கு எதுவுமே முடியாதுடான்ட்டான். மனசு பாதிக்கப்பட்டா என்ன ஆகுது? ஆனால் இது 2க்கும் அப்பாற்பட்ட ஒரு நலம் இருக்கு, அதுதான் பொது நலம். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? ஒரு மனிதன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தேவையானது மனநலம் அப்படின்னு தாங்க ஐயா நான் பேச வந்திருக்கேன். மனநலம், மனநலம் என்றால் என்ன? உடலும் மனதும் சேர்ந்ததுதான் மனிதன். அந்த மனிதனுக்கு உடல் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, மனமும் நன்றாக இருக்க வேண்டியது தானங்க ஐயா அவசியமே. ஐயா நான் ஏன் இந்த மனநலம் அப்படிங்கிற டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்குதுங்க ஐயா. நீங்கெல்லாம் யோசிக்கலாம், இந்த 9வது படிக்கிற மாணவிக்கு என்ன அவள் வாழ்க்கையில அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. ஐயா எங்க அப்பாவோட உடல் நலம் நன்றாகத்தான் இருந்தது, ஆனால் மனநலம் நன்றாக இல்லை. அதனால எங்களை எல்லாம் விட்டுட்டு இறந்துட்டாரு. அப்ப எங்க அம்மா நினைச்சிருந்தா எங்க அண்ணனை வேலைக்கு அமைச்சிருக்கலாம், என்னை வீட்டோட நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா எங்க அம்மாவோட மன தைரியத்தினாலதான் இப்ப எங்க அண்ணன் காலேஜ் போயிட்டு இருக்கா, நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு எங்க அம்மாவோட மன நலம் தானங்க ஐயா காரணம்.
இப்ப வந்து இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்க அம்மா தான் காரணம். ஏன்னா நான் சொன்னேன் அம்மாங்கெல்லாம் போக வேணாம், போனா நீ லீவு போடுன்னு சொல்லி. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, நீ போய் பேசுற, அதுக்கோசரம் நம்ம ஒருவேளை பட்டணி கிடந்தா கூட பரவாயில்லன்னு கூட்டிட்டு வந்தாங்களே, அங்க நிக்குதுங்க ஐயா எங்க அம்மாவோட மனநலம். ஐயா, மனதை கவனிக்காமல் மனதை தூய்மையாக வைக்காமல் இருந்துவிட்டு வெறும் இந்த உடலுக்காக மட்டும் லட்சக்கணக்கில் செலவு செய்து என்னதான் பயன் என்று நான் கேட்கிறேன். ஐயா, எங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. நான் போய் அவட்ட கேட்டேன், ஏண்டி இப்படி அழுகிற, உங்க அம்மாவுக்கு இது உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவ அழகா சொல்றா, உடல் நலம் காயப்பட்டால் கண்கள் மட்டும் தான் கண்ணீர் விடும், மனநலம் காயப்பட்டால் இதயம் கூட கண்ணீர் விடுன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா, காமராசரோட உடல் நலம் நல்லா இருந்தது, அதனால அவர் பொது நலத்துல ஈடுபட்டார், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கோசரம் நாம இங்கதான் இருக்கணும். இந்த பார்ப்போற்றும் தமிழகத்துக்கு, இந்த பார்ப்போற்றும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் ஈன்றெடுத்த தாயை கூட 20 வருடமாக பார்க்காமல் இதற்காக போராடினார் என்றால் அதற்கு எவ்வளவு மனதைரியம் வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ஐயா, இந்த உடம்ப வேணா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டுக்கலாம். ஆனா நம்ம பெரியார் இருக்கிறாருல்ல, அவருக்கு உடலின் அழகு தேவையில்லை, மன தைரியம் தான் தேவை என்று தனது 94 வயது வரைக்கும் இந்த நாட்டிற்காக போராடினாள் என்றால் அதற்கு அவரின் உடல் நலம் தான் காரணம் என்று நான் கூறுகிறேன். ஐயா, ரச்சன்ய யாத்ரீகம் என்னும் பாடலில் அழகா எழுதியிருப்பாரு எச்.ஏ. கிருட்டிணனார். தன்னறிய திருமேனி சதை புண்டு பதித்தெய்து பன்னறிய பலபாடு படும்போதும் பறித்தெய்ந்தார், இன்னதென அறிவில்லார் தாம் செய்த திவர்பிழையை மன்னியுமேன் என்று கூறினாராம். இதற்கு என்ன பொருள் என்று தெரியுமா? ஐயா, இயேசுவை உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இயேசுவை சிலுவையில் அடிச்சு அவங்க உடல்ல ஆணிகள் அடிச்சப்ப அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அவர் உடல் நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஐயோ, நான் எப்படியெல்லாம் இந்த உடம்பை பாதுகாத்தேன், இந்த உடம்பை இப்படியெல்லாம் அணி அடிக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாரு. அதே பொதுநலவாதியா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நான் எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சேன், எனக்கு ஒருத்தரும் நல்லது செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி இருப்பாரு. அதே அவருக்கு மனநலம் நல்லா இருந்தனால என்ன தெரியுமா சொன்னாரு? இவர்கள் செய்வது பிழை என்று தெரியாமல் செய்திருக்கின்றனர், இறைவா இவர்களை மன்னித்து அருள்க அப்படின்னு வேண்டிட்டாரு. அங்கே நிற்கிறது அவரின் மனநலம். ஐயா, இப்படி எல்லாம் நம்ம நாட்டுல வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் அப்பவே கர்ணன் திரைப்படத்தில் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தடா கருணா, வருவதை எதிர்கொள்ளடா என்று. ஐயா, எண்ணங்கள் நன்றாக இருந்தால் உடல் நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறேன். ஐயா, எந்த பெரிய நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியவில்லை என்றால் டாக்டர் சொல்லும் கடைசி வார்த்தை மனசை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான். நாம் ஏன் கடைசியாக மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஆரம்பத்தில் இருந்தே இந்த மனசை திடமாக வைத்துக் கொண்டு வந்தால் நம்ம யாரால் தான் என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்கிறேன். எங்கே நிம்மதி தேடி பார்த்த அது எங்கேயும் இல்லை. ஐயா, இன்னைக்கு உடல் நலம் மனநலம்னு சொல்லிட்டு நிம்மதி இழந்த போய் திரியிறாங்க மனுஷனெல்லாம். அதனால தான் புலம்புறான், நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், எல்லாரும் நீங்கள்லாம் பொதுநலத்துக்கு வாங்கன்னு உங்களை எல்லாம் அழைக்கிறேங்க. இப்போவே தெரியலையா நான் பொதுநலத்தை பற்றி பேச வந்துக்கிறேன்னு சொல்லி. மெய்யென்று மேனியை யார் சொன்னது? இந்த பொய்யான உடலை பார்த்து மெய்யன்னு சொல்லிக்கிறாங்க. 2 நாள் பட்டினி ஓட்டா தெரிஞ்சு போயிருந்த உடல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பசியால் துடிச்சு போயிடுவான். துடிச்சது மட்டும் இல்லாமல் தன்னை படைச்ச கடவுளையே நொந்து கொள்ளுவான். தண்ணீர மீனா போல கண்ணீரில் நாங்கள் வாட எங்களையும் ஏன் படைத்தானோ, 4 நாள பட்டினியில் நான் கிடந்து வாடுகிறேன் எங்களையும் ஏன் படைத்தானோ. உணவு இல்லைங்க, சோறு இல்லை. அந்த உடலுக்கு பசி எடுக்குது, சோறு இல்லை. தன்னை படைத்த கடவுளையே நொந்து கொள்ளக்கூடியதுன்னா இந்த உடலை வச்சுட்டு எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மனநலத்தை பற்றி பேசுகிறாங்க.
யாருக்கு மனம் நல்லா கரெக்டாக இருக்குது? இப்போ ஒரு நொடியில், அடுத்த ஒரு நொடியில் என்னென்ன சிந்திக்கிறான், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை கோடி சிந்தனை அவனுக்குள்ளே வந்து போயிருக்கு. அதுதான் சொன்னாங்க, மனம் ஒரு குரங்கு. இன்னைக்கு வர துன்பம் அத்தனைக்குமே காரணம் இந்த மனநிலை தாங்க ஐயா. இந்த மனதை அடக்க முடியுமா? சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறமை அரிது. இப்படிக்கிற போது இந்த மனசில் எப்படி நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்? சரி, உங்கள் பாணியிலேயே சொல்ல போனால் உடல் நலம் மனநலம் போது அப்படின்னு இருந்தா, அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த சித்தார்த்தன் ஒரு இளவரசனுக்கு உடலில் என்னங்க குறை இருக்கு, மனசில் என்ன குறை இருக்கு? அரண்மனை வாழ்க்கை, நல்ல அழகான மனைவி, ஆடம்பரமான வாழ்க்கை, அந்த புறங்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி அந்த சித்தார்த்த அரண்மனையை தூக்கி வீசறிஞ்சு ஓட்டு புத்தனா வெளியே வந்தானே, எதுக்கு வந்தான்? தெருவில் பிச்சை எடுத்து திரிஞ்சானே, எதுக்கு திரிஞ்சான்? அவனுடைய நிம்மதி எதில் இருக்குதுன்னு கேட்டா பொது நலத்தில் தாங்க இருக்குது. பொது நலத்தில் மட்டும்தான் சித்தார்த்தன் நிம்மதியை கண்டாரு. நமக்கு ஒரு புத்தரை கிடைச்சாரு. கண்ணு இல்லாட்டினா பார்க்க முடியாது, காது இல்லாட்டினா கேட்க முடியாது, வாய் இல்லாட்டினா பேச முடியாது. எடிசனுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி யாருன்னு கேட்டா இந்த தம்பி தாங்க. ஏயா, கண்ணு பார்க்கத்தான் செய்யும், வாய் பேசத்தான் செய்யும். நான் சொல்றேங்க, கண் இல்லாட்டினாலும் பார்க்க முடியும், காது இல்லாட்டினாலும் கேட்க முடியும், வாய் இல்லாட்டியும் பேச முடியும், கால் இல்லாட்டி நடக்க முடியும். அது எதுலன்னு கேட்டா பொது நலத்தில் மட்டும்தாங்க முடியும். ஜான் மில்டன் சொல்லி ஒரு ஆங்கில கவிஞர் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லியாக வேணும். அந்த மில்டனுக்கு இடி மின்னல் அடித்து கண்ணு போயிடுது, உடல்நலம் பாதிக்கப்படுது. கண்ணு போன அந்த மில்டனுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. மனநலம் பாதிக்கப்படுது, உடல் நலமும் பாதிக்கப்பட்டுட்டாரு, மனநலமும் பாதிக்கப்பட்ட அந்த மில்டன் எழுதுறாங்க ரீகைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். திரும்ப பெறப்பட்ட சொர்க்கம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுனானே, அது உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் எழுதப்படலைங்க. உடல் நலம் மனநலம் எப்படி இருந்தாலும் ஒருத்தன் பொது நலத்தில் ஈடுபட முடியும். அந்த பொது நலத்தில் மட்டும்தான் ஒருவனுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. ஐயா, நான் உடல் நலத்தை பற்றி ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன். நான் 40 வரியெல்லாம் இழக்க மாட்டேன், வெறும் 4 வரியில் சொல்லிடுறேன். உடல்ல ஒரு இயந்திரம், அது செய்யும் பல தந்திரம், அதைவிடு சுதந்திரம், அது உருவாக்கும் பல சரித்திரம். ஐயா, நம்ம உடம்புங்கிறது ஒரு இயந்திரம், அதை நம்ம என்னைக்கு சுதந்திரமாக விடுறோமோ அது அன்னைக்கு தான் மிகப்பெரிய சரித்திரங்களை படிக்குங்கிறது என்னோட கருத்துங்க ஐயா. ஐயா, நம்ம உடம்புங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே செல்ஃபோனில் கேமரா இருக்குது. அந்த கேமரா மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவே 2 கேமரா இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம கண்ணு தாங்க ஐயா. ஐயா, கண்ணை வச்சு தான் நம்மளாம் கேமராவையே கண்டுபிடிச்சோம். ஆனால் நாம் இப்போ யூஸ் பண்ணுற கேமராவை ஒரு 2 டைம் 3 டைம் கீழே போட்டு பாருங்களேன், அது அவ்வளோதான். 6 வருஷம் வாரண்டிம்பாங்க, 7 வருஷம் வாரண்டிம்பாங்க, ஒரே டைமில் புட்டுக்கிட்டு போயிடும். ஆனால் நம்ம கண்ணே போட்டு தேயின்னு தேய்ப்போம், பைப்பை திறந்து விட்ட மாதிரி தண்ணியை திறந்து விடுவோம். ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம கண்ணு நம்மக்கிட்டேயே தான் இருக்கும், நாம் தான் பார்த்துக்கணும். நம்ம கையில் இருக்கிற கேமரா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் எடுக்க முடியும். எவ்வளவு ஜூம் பண்ணி எடுத்தாலும் அந்த கடைசியில் இருக்கவரை தான் எடுக்க முடியும். ஆனால் கண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுக்கிட்டு நம்ம பவானியினுடைய ஆற்றினுடைய அடுத்த கரை வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். உலகத்தின் ஒரு அதிசய கேமரா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கண். அது கேமரா யாரை பார்க்குறோமோ அவங்கள மட்டும்தான் படம் பிடிக்கும். ஆனால் கண் படம் மட்டும் பிடிக்காது, பேசும். பார்த்துருக்கீங்களா கண்? சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாருன்னா நான் என்னத்தை நல்லா இருக்கேன்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன்னா அப்படின்ட்டாருன்னா எல்லாம் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் பொண்ணு பார்த்தீங்களே, பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அரக்கண்ணை இப்படி வெட்டினாருன்னா பொண்ணு எக்கச்சக்கமான சூப்பரான பிள்ளைன்னு அர்த்தம். பொண்ணு பிடிச்சிருக்கான்னு தெரியாமல் கொண்டு வந்து உன்னை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த கண்ணுக்குள்ளேயே எவ்வளோ விஷயம் இருக்குது. கேமரா வெறும் படம் மட்டும்தான் பிடிக்கும், ஆனால் நம்ம கண்ணு பேசும். விழிகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ 40 வயசு ஆயிடுச்சுனாவே அந்த கண்ணில் புற விழுந்துருது. அதை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண முடியுதுங்க ஐயா? அதனால தான் சொல்கிறேன், உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கோங்கன்னு.
ஐயா நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு இசைக்கருவி இருக்குது. எப்படி ஹார்மோனிய பெட்டியிலேருந்து ஒரு கட்டையை உருவினாலும் சத்தம் வருமோ, சொருகுனாலும் சத்தம் வருமோ, அதே மாதிரி நம்ம காதுக்குள்ள பஞ்சை விடுறோம், அதுலேருந்து எதோ எடுக்கிறோம். இருந்தாலும் அது காலம் முழுக்க நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. காதை நம்ம கொஞ்சம் பாடாப்படுத்துகிறோம், ஆனால் நமக்கு எவ்வளவு அது ஹெல்ப் பண்ணுது. கொஞ்சோண்டு அரிப்பு வந்துச்சுன்னா இந்த ஏர்பட்டுன்னு ஒன்றை வச்சு சில பேர் குடஞ்சா என்னமோ மாவு கடையிற மாதிரில டாக்டர் வந்து இப்படி குடஞ்சா அவ்வளோதான் காதை வந்து கடைஞ்சிருவாங்க உனக்கு அப்படின்னு. தயிர் கடைஞ்ச மாதிரி கடைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அப்படியே அந்த காது திருப்பி உனக்கு கேட்குற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஐயா சாதாரண தண்ணியை மோட்டர் வழியாக ஏற்றணுன்னாவே 3HP மோட்டர் வேணும். ஆனால் நம்ம உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த ரத்தத்தை பாய்ச்சுது. அப்போ உள்ளார எத்தனை 3HP மோட்டார் இருக்குங்க ஐயா? அப்போ அந்த மோட்டர்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நம்ம அதனால தான் சொல்கிறோம், நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்புங்கிறது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிசயம். அதை பொத்தி பாதுகாக்கிற வரையும் தான் நமக்கு நன்மை. என்னைக்கு அதை அதோட போக்கில் விடுறோமோ அன்னைக்கு நாமளும் முடிஞ்சால் நம்ம கதையும் முடிஞ்சுது. ஐயா நான் உங்ககிட்ட ஒரு செயல் செஞ்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா இங்கே பாருங்கள், இது எல்லாருமே நல்லா பாருங்க. இது ஒரிஜினல் 50 ரூபா நோட்டு. நான் உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது கள்ள நோட்டெல்லாம் இல்லை, ஒரிஜினல் நோட்டு தான். பாப்பா இங்கே வா. என்னப்பா இது வரைக்கும் பேச்சரங்கத்தில் இப்படி ஒரு மாயாஜாலம் யாருமே காட்டினதில்ல. ஒரு 50 ரூபாயை வச்சு என்னமோ செய்ய போகுது, என்னன்னு தெரியலையே. பாப்பா நான் இப்படி காசை பிடிச்சிக்கிறேன். நீ என்ன பண்ண தெரியுமா? நீ வந்து இந்த காசை பிடிக்காம இப்படியே வச்சிருக்கணும். நான் விட்ட உடனே நீ இந்த காசை பிடிச்சிட்டேன்னா, கீழே விழுவறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டேன்னா அந்த காசு உனக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, விட்ட உடனே பிடிச்சிட்டிங்கன்னா அந்த காசு அந்த பாப்பாவுக்கு. ஒரு கை தான் யூஸ் பண்ணும், நான் விடுறதுக்கு முன்னாடியே பிடிக்கக்கூடாது. ஓகேவா? ரெடியா? உனக்கு 3 சான்ஸ் தான். முடியல, அடுத்த சான்ஸ். முடியல, அடுத்த சான்ஸ். சரி, எதுக்குப்பா அதை செஞ்சு காமிச்ச? பாவம் அந்த பிள்ளைக்கு அந்த 50 ரூபாயை கொடுத்துருப்பா பாவம். ஆமாம், இதை எதுக்கு செஞ்சு காமிச்சேன்ட்டு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுவேன். ஐயா நீங்கள் இதை மாயாஜாலம்னு சொன்னீங்க. இது மாயாஜாலம் இல்லை, அறிவியல். ஐயா நான் எப்போ விடுவேங்கிறது என் மூளைக்கு மட்டும்தான் தெரியும். நான் விட்ட உடனே அந்த செய்தி அந்த பாப்பா மூளைக்கு போய் அதை அவள் கைக்கு வந்து அதை பிடிக்கிறதுக்குள்ள அந்த காசு கீழே விழுந்துடும். நம்ம எத்தனை முறை அதை முயற்சி செஞ்சாலும் அதுதாங்க ஐயா நடக்கும். இதனால தான் சொல்கிறேன், நம்ம உடம்பு ஒரு அதிசயம்னு. ஆனா ஊனாத்தே நாகானா சரியே இல்லையே, மனநல கெட்டு போன இந்த சமுதாயத்தில் வாழ்வதில் அர்த்தமே இல்லையே. இந்த 2 வரையில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன தலைப்பு எடுத்திருக்கேன்னுங்க. உடல் நலத்தால் பூர்த்தி செய்யப்படும் என கருதப்படும் நாட்டு நலம், வீட்டு நலம், சமூக நலம், பொது நலம், ஏன் சுயநலம் கூட உண்மையிலேயே மனநலத்தாலேயே பூர்த்தி செய்யப்படுங்க. மனநலனா என்னங்க? ஒரு நல்ல எண்ணம், எண்ணத்தில் வலிமை, வலிமையான எண்ணத்தில் பிறக்கும் தெளிவான சிந்தனை, தெளிவான சிந்தனையை செயல்படுத்த ஒரு நல்ல மனதிடம், அவ்வளோதாங்க. பணத்தின் மீது அதிக நலன் கொண்ட மனநலம் கெட்டு போன இந்த சமுதாயத்தில் தான் சிட்டுக்குருவி கூடு கட்ட கூட இடம் கிட்டுவதில்லை. உடல் நலமும் பொது நலமும் குதிரையின் 2 கண்கள் மாதிரிங்க. அந்த 2 கண்ணை திசை மாறாம சரியான வழியில செலுத்துற கடிவாளம் தான் மனநலம். ஐயா இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் எத்தனை பிரச்சனை? கணவரால, மாமனாரால, மாமியாரால, நாத்தனாரால, கொழுந்தனாரால, இன்னைக்கு எல்லாரையும் சேர்த்திக்கோங்க. அது பத்தாதுன்னு ஒரு குழந்தைய கொடு கடவுளேன்னு கேட்டா என்ன மாதிரி வாழுதார் ஒரு குரங்குட்டியை கொடுத்துட்றாரு. இவங்களால வர டென்ஷனை குறைக்க வழி தெரியாம ஒரு வெடிக்காத எரிமலையின் குழம்பு எப்படி உள்ளேயே குமரி கொண்டிருக்குமோ அதே மாதிரி வச்சிருந்து நோயாளியாயிடுறாங்க. ஐயா உங்களுக்கு உடம்பு சரியில்லை யார்கிட்ட போவீங்க? டாக்டர் கிட்ட. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட தான் போவேன். அவரும் பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, எக்ஸ்ரே, ஸ்கேனு, அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு அவருக்கே ஒன்றும் புரியாமல் மேலே எங்கேயும் பார்த்துட்டு யார்கிட்ட தெரியுமாங்க அனுப்புவார்? மனநல மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் மனநல மருத்துவர் இல்லாத ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா? இருந்தால் சொல்லுங்கள், எழுதி வச்சுக்கிறேன். அங்கே போனால் கிடைச்சிரா சான்ஸ்னு எல்லா மனக்கவலையும் இறக்கி வைக்க குரூப் கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க. எங்கள் கிளாஸில் ஒரு குரூப்புன்னா 7 பேர் 8 பேர் தாங்க. ஆனால் அங்கே குரூப்புன்னா 700 பேர் 800 பேருங்க. ஒரு காலேஜ் படிக்கிற அண்ணனோ அக்காவோ போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட, அம்மா எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா வாடா கண்ணு நல்ல டாக்டராக போய் பார்த்துக்கலாமாங்க. இதே எனக்கு மனசு சரியில்லைன்னு மட்டும் சொல்லட்டும், அந்த குடும்பத்தோட மொத்த மகிழ்ச்சியும் தீயா பறந்துருங்க.
இன்னைக்கு எல்லாரும் நியூஸ் பேப்பரில் படிப்பாங்க, கடன் தொல்லையால் மனம் முறிந்து கந்தசாமி தற்கொலை, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவன் மனமுறிவால் தற்கொலை. இந்த தற்கொலைக்கு முன்னாடி மனமுறிவுன்னு இருக்குது இல்லைங்க. யாரும் எனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அதே மாதிரி எனக்கு பொதுநலமே இல்லைங்களா யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. தற்கொலையின் மூல காரணமே மன உளைச்சல் தான் நான் சொல்கிறேங்க. பாகுபலியை பற்றி எல்லாரும் பேசுனாங்க, உண்மைதான், நானும் அதையே பேசுகிறேன். பாகுபலியில் பிங்களதேவருக்கு ஏங்க அரசாட்சி மறுக்கப்பட்டது? உடலில் உள்ள ஊனத்தாலையா? இல்லை, மனதில் உள்ள ஊனத்தால் தான். ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவை பற்றி யார் புகழ்ந்து பாட்டு எழுதிட்டு வந்தாலும் அந்த பாட்டு எழுதப்பட்ட பொருளின் எடைக்கு நிகரான பொண்ணும் பொருளும் கொடுக்கறது ஒரு வழக்கம். அதே மாதிரி ஒரு புத்திசாலி புலவர் வர்றாரு, பயங்கரமான பாட்டுலாம் பாடினாரு. பாடிட்டு அரசர் கேட்குறாரு, அந்த பாட்டு எழுதப்பட்ட பொருளை கொடுங்க, நான் பரிசு தரேன் அப்படின்னு. அதுக்கு அந்த புலவர் சொன்னார், அரசே அதை அரசவைக்குள்ளே கொண்டு வர முடியாது, நீங்கள் வெளியே வந்து தான் பார்த்தாகணும்னு. அப்போ அந்த வெளியே போய் பார்த்து அரசர் மெரசாயிட்டாருங்க. அது என்ன பொருள் தெரியுங்களா? ஒரு பெரிய பாறாங்கல்லுங்க. அப்போ தான் அந்த அரசர் யோசிச்சாரு, அவ்வளவு பெரிய பாறாங்கல்லின் எடைக்கு நிகரான பொண்ணும் பொருளும் கொடுத்தா தன் கஜானாவே காலியாயிருணும்.